அன்பான மேஷராசி அன்பர்களே, 7 சனி காலகட்டத்தில் நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதில் ஜாக்கிரதையாக இருந்தாலே எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஈஸியாக ஜெயிச்சு வந்துடலாம். எதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்? ஃபர்ஸ்ட் உங்களுடைய பேச்சில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த பேச்சு அப்படின்றது வெளிவட்டாரத்தில் மட்டும் இல்லை, ஈவன் குடும்பத்தாருக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால் எது பேசினாலுமே ஒன் வேர்டில் பேசாமல் அவங்களுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் லெங்க்தியாக பேசுங்க. அது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக குடும்பத்துக்காக விரைய செலவு எக்கச்சக்கமாக செய்ய வேண்டிய பாயிண்ட் இருக்குது. ஸோ உங்கள் குடும்பத்தாருக்கு நீங்கள் ஹெல்த் ரீதியாக ஏதாவது நீங்கள் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது போட்டு வச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக போட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது, கண்டிப்பாக யார்கிட்டையும் எதுவும் எதிர்பார்க்காம இருப்பது ரொம்ப சிறப்பு. யாரையும் நம்புதல் வேண்டாம். கடன் வாங்குதல் ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சு பிறகு வாங்குங்க. ஒருத்தரை நம்பி ஒன்று ஆரம்பித்தேன் அப்படின்ற வார்த்தை சுத்தமாக ஆகவே ஆகாது. தங்கம் தொலையக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. யாருக்கும் உங்களுடைய தங்கத்தையோ அல்லது வேல்யூபிளான பொருட்களை நீங்கள் அவங்க யூஸ் பண்ணிட்டு கொடுக்க சொல்லி நீங்கள் கொடுக்காதீங்க. அதே மாதிரி மற்றவங்களுடைய நகையும் நீங்கள் போடாதீங்க. இப்பெல்லாம் திருகாணி அதிகமாக தொலையிறது அல்லது அந்த நகையோட கொக்கி அவிழ்ந்து கீழே விழறது, அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கடத்துக்குள்ளே இழுத்துட்டு போயிடும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பண்ணும்போது ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சு பண்ணணும். அதே மாதிரி உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய ஆட்கள் திருப்தியின்மையை பார்ப்பாங்க. அதனால நீங்கள் அதுலேயுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து எப்படி அவங்கள வசீகரித்து உங்களோட சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக யோசித்து டேக்கிள் பண்ணி ப்ரொசீட் பண்ணணும்.